உயிரை போய்விடுமே. ஐயோ கண்ணிங்க தூரம் பாக்குறீங்க, தண்ணியே எதுவுமே தெரியல ஐயா. ஐயா அத பார்த்தையா, ஒரு சிறிய குடிசை தெரிகிறது. ஆமா, குடிசை எப்படியாவது தண்ணீர் எடுக்க வர போகலாம். நான் வர மாட்டேங்க. ஏன் வர மாட்டேன்? அந்த குடிசையில நான் வரவே முடியாது. பாவி வர மாட்டேன். வர மாட்டேங்க. சரி, வர முடியாது என்றால் நீ நாட்டுக்கு செல். நான் எப்படியாவது அந்த குடிசை நதிக்க சென்று நீர் அறிந்துட்டு பிறகு வருகின்றே. நீ போ. ஐயா சீக்கிரமா வந்துருங்க. போறேன். சரி, எப்படியாவது அந்த குடிசை நதிக்க சென்று நீர் அறிந்துட்டு பிறகு வரலாம். நாட்டுக்கு போகலாம். ஐயா என்னப்பா இன்னைக்கு ஒரு சாவுக்கராய் கூட மாட்டல. வரும்போது அந்த கோணக்காலி தான் எதுக்கு வந்து அப்போ நினைச்சேன். இவங்க முகத்துல முடிச்சு போனா இன்னைக்கு சத்தியமா கிராக்கி கிடைக்காதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்து போச்சு. நான் வேற கிராக்கியோட வரேன்னு மீனா வேணும் சொல்லிட்டேன். கிராக்கி இல்லாத போனா எவனோ வராங்கம்மா. ஐயா யூஸ் ஆகுது. ஆமா யார் நீங்க? ஒரு நாட்டு மண்ணை சொல்றீங்க. இந்த காட்டுக்கு ஏன் வந்தீங்க? இந்த காலகத்துக்கு எதற்காக வந்து தெரியுமா? வேட்டையாடி வந்து வேட்டையாடி முடித்து விட்டு எனக்கும் தண்ணி தாங்க முடியவில்லைங்க. தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்க. தண்ணி தாங்கம்மா? இந்த காட்டுல எங்கேயுமே தண்ணி கிடையாது. ஒரே ஒரு வீடு, எங்க வீடு ஓலை குடிச்சு அதோ தெரிஞ்சு பாருங்க. அதான் எங்க வீடுங்க. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் தீர்த்துறேன். நான் தீர்த்துறேங்க. என்ன பார்த்தாலே அதிர்ச்சியா பாக்குறீங்க. ஒரு மனுஷால பார்த்த உடனே தெரியாது. பார்க்கத்தான் தெரியும். அகத்துல எனக்கு முகத்தில் தெரியுமா? அவுத்துட்டு பார்த்தா எல்லாம் தெரியும். நல்ல மனுஷன் தெரியும். இன்னும் உனக்கு என்ன தெரிய வைக்கிறேன். என் வீட்டுக்கு வா. ஐயா எவ்வளவு அழகாக இருக்கிறது. தண்ணி தானே ஏற்பாடு பண்றேங்க. ரொம்ப தொழில் நடந்து வந்தீங்க இல்லையா? கை கால்லாம் வலிக்கும். கொஞ்ச நேரம் உட்கார். நான் ஏற்பாடு பண்ணி உடனே. சரி ஓச்சில ஒலி காட்டுறாங்க. மத்திட்டு அவுட்டு யாரியாவா வீடியோ தானே எடுக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு டிசிப்ளின் வேணா. வேறையே கெடுக்கிறீங்க. மீனா என்ன வெயிட்டால கிராக்கி புடிச்சாட்டே. ஆமா, அப்பேர்ப்பட்ட கிராக்கி யாரு? இன்னாட்டு மன்னரே வந்துக்கறாரு. இன்னாட்டு மன்னரா? ஆமாடி போய்டா. இதுவரைக்கும் இன்னாட்டு மன்னரா நான் நேருக்கு நேர் பார்த்தனாலே நான் கூட பார்க்க கிடையாது. அவர் கருப்பா இருப்பாரா, சிகப்பா இருப்பாரா, முத்து வைரம் பவளம் என்று சொல்லக்கூடிய நகைகளை எவ்வளவு கழுத்துல போட்டிருப்பாரு. மொத்தத்துல இன்னாட்டு மன்னரை பார்த்தனாலே கிடையாது. அவருக்கு என்ன வேணும்? தண்ணி தாங்கன்னு காட்டுல சுத்திட்டாரு. நம்ம வீட்டுக்கு வாங்க தண்ணி தரேன். நானா கூட்டி வந்து உட்கார வச்சுக்கிறேன். தண்ணி தாகம் என்று வந்திருக்காரு. ஆமா ஆமா. அவருக்கு தண்ணீர் கொடுத்தால் மட்டும் போறாது. ஓலை குடிசை வீட்டுக்குள்ள போ. ஒரு ஸ்லாப் இருக்கு. ஸ்லாப் லெமன் பக்காடி 2 ஃபுல். லெமன் பக்காடினா நாத்துக்காலுக்கு போறதா? சரக்கு மாமா சரக்கு. ஓ சரக்கு பேர் லெமன் பக்காடியா? லெமன் பக்காடி 2 ஃபுல் இருக்கு. 2 ஃபுல். பிங்க் கோட்டா 5 ஃபுல் இருக்கு. பிங்க் கோட்டா மேஜிக் மூவ்மென்ட் 3 ஃபுல் இருக்கு. எப்படியா சரக்குலயே ஊறி இருந்திருப்பா. கரெக்ட்டா சொல்றா பாரு. ஏய் ஏய் கோயமுட்டா லைட் போடுறா. இது எரியுதுமா? ஓ இந்த போர் குட்டி வெச்சானடியா? ஆஃப் பண்றானே. இது போய் ஆப்பற சொல்லணும் வெச்சிர போறாரு. என்னடி வந்த கராக்கி பீஸ் ஐயா ஆரம்பமே சகுன சரியில்லையே. சரி இதுதான் நமக்கு சௌகரியம். அப்படியே பிங்க் கோட்டாவை கலந்து கொடுத்தா ரோஸா இருக்கோ கண்டுபிடிச்சிருவோம். ரோஸ் கலர் இருந்தா கண்டுபிடிச்சிருவான். இந்த லெமன் பக்காடியோ மேஜிக் மூவ்மென்ட்யோ காட்டா ஊத்தி கலர் ரைட். அது இன்னாட்டு மன்னர் குடிக்கணும். மதிமா இங்க போகணும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் ஆடை ஆபரணம் மொத்தத்தையும் கர 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 கரன்னு பால் கரகற மாதிரி கட்டணும். ஆமா. தண்ணி ஊத்தி கொடுத்தோம்னா தெளிச்சிதுனா ஓடி போடுவான். அதனால ஒய்யால ராவா ஊத்தி விட்டுருவான். மாமா பாத்திட்டியா? அதுதான் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. சரி நம்ம எடுத்து வரேன். நீ போய் அதுக்குள்ள பேச்சு கொடுத்துக்கிட்டு. சரி சரி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன இட்டுன்னு வந்தாரு. அவருக்கு உனக்கு என்ன ஒண்ணு என்ன சொல்லுவேன்? தேவடியா எங்க அப்பா முட்டி ஒச்சலு போடுங்க. என்ன சொல்லணும்? தாபர் சொன்னா நீ தேவடியா தெரிஞ்சிராதா? என்ன சொல்லணும்? நம்ம பெரிய ஆளு ஆவுன்னா இன்னில இருந்து நம்ம ஒரு முறையா மாத்திரம். எப்படி? நீ எனக்கு அக்கா, நான் உனக்கு தம்பி. நான் உனக்கு அக்கா, நீ எனக்கு தம்பி. ஆமா. நல்லா இருக்குது தம்பி. அக்கா அக்கா அக்கா. 3 வேளை சோறு துன்றதுக்கு என்ன ஒரே மாத்த வேண்டியது.
வணக்கங்க. வணக்கம். 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 புரியுதுங்க. வணக்கம். ஐயா, நீங்க யாரு? இந்நாட்டு மன்னர் அல்லவா? இந்த ஏழை வீட்டை தேடி தண்ணீர் தாகம் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்திருக்கீங்க. ஆமா. இந்நாட்டு மன்னராகி உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் மட்டும் போதாது. உங்களுக்காக ஸ்பெஷலா மா பல்லா வாழை என்று சொல்லக்கூடிய மூக்கறி கலந்த பழச்சாறைய தம்பி எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப இன்பமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை சாப்பிட்ட உடனே நீங்க சொர்க்கத்துக்கே போனது போல ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. என்னங்க இது பயசார சாப்பிட்டவா சொர்க்கத்துக்கு போவாங்க? நான் கையால செய்ததுங்க நல்லா இருக்கும், அற்புதமா இருக்கும். அப்படியா? எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? தம்பி சொர்க்கம் பக்கத்தில் மகாராஜா. என்னப்பா? எங்க அக்கா. அக்காவா? நான் உங்க தம்பி. ஏம்பா முன்பதே சொல்லுவீங்க. வர வைக்க கேட்க கூடாதா? சரிங்க சரி இருக்கட்டும். கேட்கல நான் சொல்ல. சரி இருக்கட்டும் விடுங்க. அப்படியே கண்ணு மூக்கு வாய் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே ஜாடியா இருக்கணுமா? இருக்கீங்க. என்ன எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம். என்ன? அது லேடிஸ் நான் ஜென்ஸ். அப்படியா? என்னன்னா அவங்க வசனமா இருக்காங்க, நீ கொள்ளமா இருக்க. அது எங்க அப்பா மாதிரி, நான் எங்க அம்மா மாதிரி. இதோ வந்துட்டேன். டேய் வா வா வா. பட்டு முடி. ரொம்ப நேரம் இழுக்க கூடாது கிராக்கலாம். சரியா? பாரு, யாரு? இந்த நாட்டு மன்னருக்கு தொழிலா இருக்காரா வெளியாத்தான் இருப்ப போல இருக்குது. ஏய் லெமன் பக்காடி. சர்க்கரை வேறடா. கிருஷ்ணா எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஓ லெமன் பக்காடி அவனா குஷ்டு கிருஷ்ணால வச்சிக்கிறாங்க. வெச்சிட்டு பாராட்டி எட்டு நடுக்குள்ள குடிச்சிட்டுமா. நம்மளுக்கு பெரிய முடியா இருக்கும் போறது. வரையில இரு பாக்குறேன். செக் பண்ணிக்குவோம். டீசலா இருக்கும் போது. கரெக்டா இருக்குதா? லெமன் பக்காடி தான். ஐயா, உங்களுக்காக பழைய செஞ்சுதான் சாப்பிடுங்க. கொடுங்க கொடுங்க. பார்த்து பொறுமையா சாப்பிடுங்க. எங்க சாப்பிட்டுமா? ஏங்க சாவு தந்தா கூட சொல்லிட்டு தான் ஜாலியா. எங்க இஷ்டாந்தீங்களா அதனால சொல்றேன். நேத்து வந்து எங்க குடிச்சிங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கறி குடிச்சானே வந்தீங்க. அப்படியே அங்க எடுக்கிறேன். சரி, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. எங்க அக்கா சொல்லுங்களே. நான் உன் தம்பி. அதான் சொன்னீங்க. மறந்துட்டு போறேன். அக்கா தம்பி இருக்கட்டுங்க. லைட்டுக்காரு போட்டிக்காரு. சாப்பிட்டுமா? அவர் வேப்பலக்காரு. எங்க எனக்கு இது அப்படியே நாருது. நான் நாதா காத்தடிக்குதுங்க. அப்படியே சொல்லக்கூடாது. வாயிலடி. ஒரு நாட்டு மன்னரே எங்க குடிசையை தேடி வந்துக்கிறீங்க. நானே நேரா பழ மார்க்கெட்டுக்கு போய் மா பழா வாழை அப்படின்னு 3 பழத்தை வாங்கியாந்து 2ஆ பொளந்து அப்படியே கோயிப்பி சொல்லு. கோயிப்பி சாறு பீச்சி எத்தாந்துக்கிறேங்க. அப்படியா? ஐயா, தவறாக நினைக்க வேண்டாம். மாப்பல்லா வாழை என்று சொல்லக்கூடிய 3 கனிகளை 2ஆ பிளந்து அதிலிருந்து பிழிந்து எடுத்து சாருங்க. சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சரி சாப்பிடுங்க. 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 ஐயோ ஏங்க எரியுதுங்க. வயிறு எரியுதுங்க. வயிறு எரியாது. வயிற்றுல இருக்கிற நாக்கு சிலப்பதான் சாவுது. நாக்கு சுமத்து காட்டுக்கிறாங்க. சாப்பிடு. வாங்கி வந்தா தலை மூந்துக்கோ. எத்தனை நாள் ஆச்சு குளிச்சு? 3 வாரம் ஆகுது தலை கட்டி. எனக்குதான் அப்பவே தலையில தலையை அடிச்சுக்கிட்டேன். அவர் நாட்டு மன்னன், நம்ம ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. நம்ம வீட்டுல தண்ணீர் சாப்பிட மாட்டோம், பழச்சார கொடுத்தேன். அப்படி இருக்க பொழுது அவர் ஏழை பழக்காரத்து வித்தியாசம் பாக்குறாரா? கவிச்ச வாங்கி தண்ணி குடு சொல்லுவாங்க. தண்ணியில நானே சுத்திக்கிற ஊருக்கு தண்ணி கொடுத்தா ஏழை பணக்காரங்க வித்தியாசம் பாக்குறீங்க. ஏங்க நீங்க தண்ணியா குடிச்சாலும் கொடுங்க. சாப்பிடலாம் சொல்லக்கூடாது. கரெக்டாக குடிச்சிடணும். பித்து உடம்பு போய் தொய்ந்து போச்சு தலை. ஒரே ரவுண்ட்ல கோயில் சுட்டு மாதிரி சுத்திட்டான். என்ன தலை தொகி போச்சு? அவள்தான் ஏற்கனவே சாப்பிட்டு பழகம் இல்லை போலுக்கு. கைவாசம் நிறைய இருக்கு. ஆமா ராவா ஊத்துறோம் இல்ல மச்சான். யாருப்பா? ஏய் ஒன்னதான்டா. என்னடா மச்சான். யாரா மச்சான்? ஒன்னதான்டா கூப்பிடுறேன். யாரு? ஒன்னதான் கூப்பிடுறேன் மச்சான். லைனுக்கு வராட்டி இப்பதானா? மாமா சொல்லு மாமா. ஏய் மாமா நீ என்கிற. இங்கதான் பழத்தை தான் நிக்கிறேன். ஏய் பாத்து இருக்கு. மச்சான் 50 மூட்டை களவு போட வேண்டிய அப்படியே உக்காருங்க. நேற்று எங்க அக்கா கேக்குறேன். அக்கா பேர் என்ன? எங்க அக்கா பேரு மிஸ் மீனா. ஸ்வீட். ஆமா பார்த்தா அந்த பேர் வச்சாரு. ஏய் டேய் உக்கார பாக்கணும். என்னடா உக்கார பாக்கணும். என்னடா பட்டுன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். கட்சியில வடிவால் கட்சி ஆக்கி விட்டியா கட்சிய அக்கால வச்சு பேக்கரி வாங்கின கட்சியா. என்னடா அவன் விடமா நம்ம தடை நிக்கிறா பாரு. நீ போப்பா.
மீனா எனக்கு ஏய் உன்னுடைய பெயரே எவ்வளவு அழகாக இருக்கின்றார். உன்னை பார்க்க பார்க்க எவ்வளவு அழகா தெரியுமா? இந்த உலகத்திலே உன்னை போன்ற அழகிலை பார்த்ததே இல்லை. அதனால தாலி கட்டி பிடிச்சு மொத்தம் ஸ்ட்ரைட்டா இறங்கிட்டாடியம்மா. உங்களை கட்டிப்பிடித்து நான் முத்தம் தரேம்மா. ஆமாண்டி. இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆம்பளை கூட நான் ஏறி எடுத்து பார்த்த நாளே கிடையாது. மொத்தம் நீ பத்தினா மிஸ் மீனாவை தான் சொல்லுவாங்க. 1000 ரூபாய் நடிக்கிறேன், 2000 ரூபாய் நடிக்கிறேன்ப்பா. அதனால பட்டினு ஒத்துக்காத, செவுடியா தெரிஞ்சிடும். கொஞ்சம் புது பண்ணு. அதனால முத்தலா கேட்காதீங்க. தாக விட்டு வந்தீங்க, தாக தீர்ந்து போச்சுலே வந்தவங்க பார்த்து போங்க, அதான் நல்லது. ஏ மீனா, என்னை பார்க்க பார்க்க தாண்டி உனக்கு பிடிக்கும். அதனால கட்டி பிடிச்சு மொத்தத்தை கொண்டு தர முடியாதுங்க. முடியாதா? முடியாது என்றால் உன்னை விட போகணும். முடியாது. நீங்க யாரு? இந்த நாட்டு மன்னர். நான் ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவை. அப்படி இருக்க பொழுது உங்களுக்கு எனக்கு ஏறி வைத்தாலும் சத்தியமா பொருந்தவே. நீங்க காண்பது பகல், அது ஒரு பொழுதோ பழிக்க போவதே கிடையாது. வீணாசை பழைக்க வேண்டாம். கதவையை பார்த்து போயிட்டா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. நீங்க கோவில் கோபுரங்க, நான் சாதாரண குப்பை, பொருத்தமாகவே ஆகாது. இந்த குப்பை கூட ஒரு நாளைக்கு கோபுரத்துக்கு போலாண்டி. சொல்றேன், இந்த குப்பை கூட ஒரு நாளைக்கு கோபுரத்துக்கு போலாம். இந்த குப்பை கூட ஒரு நாளைக்கு கோபுரத்துக்கு போலாமா? ஆமா. எப்பொழுது இப்பேற்பட்ட வார்த்தை உரைத்துகிறோம், நான் காதலிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், வாழ்க்கை முழுவதும் உல்லாசமா வாழணும், இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு நிபந்தனையா? ஆமாங்க. என்னடி நிபந்தனை? அப்பேற்பட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? மிஸ் மீனா, கடைசி வரைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், காலம் முழுவதும் உங்களுக்கு துணையா நான் இருப்பேன்னு என் கருத்துல ஒரே ஒரு சத்தியம் செய்து நீ நினைத்ததெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். ஒரு சத்தியம் என்னடி? 1000 சத்தியம் செய்யுமா? அம்மா மீது சத்தியமா? ஒக்கா தங்கச்சி மீது சத்தியமா? கிராமர் ஓ மீனா, உன்னை நான் கைவிட மாட்டேன். இது சாமிக்கே. கொஞ்சம் கொஞ்சம்
கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எழுதுங்க. உன்னை கட்டி பிடிக்கும் போது அப்படியே கரண்ட் பாயிற மாதிரியே இருக்கீங்க. உனக்கு துணையா நானும், எனக்கு துணையா நீயும் வாழ்க்கையில உல்லாசமா இருக்கணுங்க. அத்தான் என் ஓலை பிடிச்சதுல உனக்காக பழைய கஞ்சும் வாழை கருவாடு தொக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டு அப்படியே மூலையில சாயல் அம்மா